திருமிகு லக்ஷ்மி, நீங்க எப்படி பார்க்குறீங்க இபிஎஸ்னுடைய கூட்டணி கணக்குகளை? இப்போ திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றது பாமக இணையும், தாவைக்காவும் வரும், ஆனா தலைமை அப்படின்றது இபிஎஸ்னுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும். நாம எல்லாரும் தான் பேசுறோம். அவங்களும் கிட்டத்தட்ட 2-3 தேர்தல்களாக மெகா கூட்டணின்னு தான் சொல்றாங்க. மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் உருவானது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்போசிஷன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். நல்ல ஒரு நல்ல தேர்தலாக அது அப்போசிஷனும் இருக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அதே சமயம் திரும்ப பவரை ரீட்டைன் பண்ணணுன்னு ரூலிங் பார்ட்டியும் போராடுறாங்க. அப்படின்ற போது அந்த எலெக்ஷனே ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டஃப் ஃபைட்டும் இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்தால் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்வது போல் அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த ஜி.கே. மணி அவர்களுடைய சந்திப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்தித்தது அது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போனதாக தான் வெளியில் சொல்லப்பட்டது. ஆனால் அது வந்து அன்புமணி ராமதாசனுடைய ராஜ்யசபா சீட் அதுக்காக தான் திரும்பவும் பேசினதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதை தாண்டி அதில் வேறு எந்த அரசியலும் இருப்பதாக, ஏன்னா நீங்கள் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போது ஏற்கனவே பேசினது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்தல் கணக்குகள் வேறு, அரசியல் கணக்கு வேறு, கொள்கை அடிப்படையில் கூட்டணிகள் இல்லை, கொள்கை அடிப்படையில் இணைவது இல்லை, தேர்தல் கூட்டணிகள் தான் அப்படின்னு ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே நிறைய முறை அவர் பதிவு செய்திருக்கிறார். கொள்கை கூட்டணிங்கிறது அடுத்தது, ஆனால் தேர்தல் கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுறது தேர்தல் கூட்டணி தானே. சரி, தேர்தல் கூட்டணியாகவே இருந்தாலுமே போன தேர்தலில் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் கூட்டணி அமைக்க முடியல. போன தேர்தலையும் இதே மாதிரி, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே போல் ஜி.கே. மணியில் எம்எல்ஏ அருள் அவர்கள் நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். ஆனால் அப்போது வந்து கூட்டணி என்பதற்கே இடமில்லைன்னு பாமக அன்னைக்கு மறுத்து பேசினாங்க. அன்னைக்கு அதிமுகவினுடைய ஆதரவில் தான் அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காருன்னு சொல்லி தருமபுரி தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினார். சரி, இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் பேசுறது, பரப்புரையில் பேசுறதுன்னு நீங்கள் ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனால் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா பாமக இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சாதகமான அம்சங்களும் தெரிகிறது. நேச்சுரலான சரி, நீங்க எல்லாத்தையும் நீங்க ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நீங்க பிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிக்கிறீங்க. பிஜேபி ஒண்ணுமே யோசிக்க மாட்டாங்களா? நேஷனல் லெவல்ல அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. சந்திரபாபு நாயுடுல இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாரையும் அந்த ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியக்கூடியவங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டியவும் கரைக்க முடிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பவரை ரீட்டைன் பண்ண முடியறவங்க இங்கே தமிழ்நாட்டில் அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏ கூட திரும்பவும் ஜெயிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி யோசிக்க மாட்டாங்களா? ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் வராதுன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போதைக்கு இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதிமுகவும் சரி, எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த கூட்டணியும் இல்லை, ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு நீங்க எல்லா காலத்திலயும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால அம்மா கூட சொன்னாங்க, அதுக்கப்புறமும் தான் நீங்க ஒட்டு உறவு எல்லாம் வந்தது. ஆனால் இப்ப வரைக்கும் சொல்றது எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு. ஒருவேளை பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணியில போகலன்னா ரொம்ப சந்தோஷம். பொங்கலூர் மணிகண்டனை விட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நானா 100 விழுக்காடு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாததற்கான வாய்ப்புகள். ஏன்னா நிறைய இப்போ இந்த சமீபத்துல நடக்கக்கூடிய எல்லாமே, இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையாகட்டும், இல்ல தேசிய கல்வி நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையாகட்டும், இந்த இரண்டுலையுமே வந்து அதிமுகவினுடைய ரியாக்ஷன் ரொம்ப வந்து ஏடிஎம்கேல இருந்து வர எதிர்ப்புகளும், திமுகவிலிருந்து வர எதிர்ப்புகளும், மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளையும் எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த ஒரே சமநிலையில நீங்க வச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி இல்ல, அந்த வார்த்தைகளோ பேசக்கூடியதோ அப்படி இல்லை. ஒரு நாள் கழிச்சு கூட ரியாக்ஷன் வருது சில நேரங்கள்ல ரொம்ப, அதாவது இந்த மயிலிறகுல ஐயோ பாவம் வலிக்காம சொல்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வலியுறுத்துகிறார்கள். ஆமா, வலியுறுத்துறது வேற, கண்டிக்கிறது வேற. இது மாதிரியான நிலைமைதான் தொடர்கிறது. இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்யசபா சீட்டு முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஏற்கனவே பிரேமலதா அவர்களுக்கு இந்த தேர்தல்ல அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு அவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா பிரேமலதா அவர்கள் நேர்ல போய் சந்திக்கல.
நேர்ல சந்திக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரஸ் மீட்ல அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தான் அந்த சீட்டு, எங்க தரப்புல இருந்து ராஜ்யசபா சீட்டுன்ற மாதிரி அவங்க. அந்த வாக்குறுதி மீறப்படாதா என்ன? இல்ல, அததான் அவங்க அப்படி நேரடியாக சொல்லிட்டாங்க. ஆனால் பாமகவிற்கு தேவை இருக்கிறது. அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தொடரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியில இருந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வேற மாநிலத்தில் கொடுக்க போறாங்களா என்னன்றதெல்லாம் சொல்ல தெரியல. அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. பாமகவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி அதிமுகவோடு இருப்பதுதான். நீங்க அதிமுகவோடு பாமக கூட்டணிக்கு போனுச்சுன்னா பிஎம்கேலயே நிறைய அதிருப்தி வரும். ஏன்னா போன முறை எலெக்ஷனுக்கு முன்னால 2021 அவசரமாக 10.5% வன்னியர் இட ஒதுக்கீடுன்னு உள்ளொதுக்கீடுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அது கோர்ட்ல போய் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பிஎம்கே வைக்க மாட்டாங்களா? எந்த கண்டிஷன்ஸுமே இல்லாம ஏடிஎம்கேவோட கூட்டணியில வந்துருவாங்களா? சரி, அப்படியே கூட்டணியில ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் இருந்தா நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். இதையும் தாண்டி நீங்க இன்னொன்னையும் பேசுறீங்க, விஜயும் இந்த கூட்டணியில வந்துருவாரு. ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு 250 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பீக்ல இருக்க ஆக்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு அவரே சொல்றாரு, நான் என்னோட கெரியரோட பீக்ல இருக்கேன், அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக வருவாரு. தன்னுடைய கட்சியிலிருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கே விட்டு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களால விஜய் அவர்களுக்கு எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தொண்டர்கள் எல்லாம் எங்க கட்சியில ஒரு முதலமைச்சர் வேண்டாம், விஜய் முதலமைச்சர் ஆகட்டும் சொல்லுவாங்களா? இல்ல விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடியவங்க இல்ல நாங்கெல்லாம் ரசிகர்கள் தான், போஸ்ட் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம், எங்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலன்னா பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிக்கிட்டோம், அவர் துணை முதலமைச்சரா இருக்கட்டும். விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு அரசியலே கிடையாது. அவருக்கு லாங் டேர்ம் பொலிட்டிக்ஸ்ல அவரால் சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபிங்கிற பிளாங்க்ல தான் அவர் வராரு. அப்போ நீங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்து அந்த ஆன்டி டிஎம்கே நீங்க பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க எப்படி பேசுவீங்க? அப்போ விஜய்க்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? அது இன்னும் ரொம்ப லாங் டேர்ம். நம்ம பேசல லாங் டேர்ம் அரசியல்ல எல்லா கட்டத்தையும் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள மட்டும் பேசி யோசிச்சுட்டு விஜய் அவர்கள் இல்ல நான் ஏடிஎம்கேவோட கூட்டணி கேட்டுட்டு நான் வரேன். பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லன்னா நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி கூட அது அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது 10.5 விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீடு, அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அது வாங்கி கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஆனா அதனால இப்ப வரைக்கும் எந்த பயனும் இல்லை. பாமக அந்த டிமாண்ட் வைக்க மாட்டாங்களா? இப்போ லட்சுமி சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாமகவும் பிஜேபியும் இப்ப கூட்டணியில இருக்காங்க. ஒருவேளை பிஜேபி அதிமுக நீங்க சொல்லக்கூடிய வரவே வராதுன்னு சொல்லக்கூடிய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, பாமக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றேன். சரி, ஆனா அதுல சவால்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, திருமதி லட்சுமி அவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர். நான் மறுக்கல, அவர் இன்னைக்கு சொன்ன கருத்து ஆலோசனை தான். ஒரு பத்திரிகையாளரா எப்பொழுதுமே மனசில் மட்டும் ஓப்பனா சொல்லக்கூடியவங்க. அந்த வகையில் அதை ஏத்துக்கிறேன். அது நடுநிலையா சரிதான். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள் உண்டு. அதாவது இன்னொரு விஷயம், பாஜகவோடு கடந்த காலம் நெருக்கமா அதிமுக இருந்தது, பல சிக்கல்களை அதிமுக சந்திச்சது. ஆனா அதுல இருந்து விடுபட வேண்டும் என்றுதான் உங்களை போல தொடர்ந்து ஊடகங்கள் பேசுனீங்க. அதிமுக அது கணக்கு எடுத்துக்கொண்டது. உங்க கருத்தே பல நேரங்களில் எடப்பாடிக்கு செய்தி போச்சு. அப்போ இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அதனோடு இணைவது என்பது தற்கொலைக்கு சமம் என்றுதான் அதிமுக கருதுகிறது. அதனால் பாஜகவோடு எந்த வகையும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அதிமுக தெளிவா இருக்கு. அதுல மாறுபட கருத்து இல்லை. அப்போ அடுத்து திரு விஜய் குறித்து திருமதி லட்சுமி அவர் சொன்னாங்க, அதுவும் சரிதான். ஆனா இன்னொரு என்ன, எதிரி பார்க்கணுங்க. எதிரி யார்? அவருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்பது முக்கியமொழிய, நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று உடனே நினைத்தால் அது ஆபத்து சந்திக்குங்க. ஒன்னு கருத்து சொல்லுங்க, தெரிந்தோ தெரியாமலோ திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் நிச்சயமாக விஜய் ஜெயக்குமார் சொல்லுங்க, கட்சியை அழைச்சிருவாங்க மேடம். உங்களுக்கு தெரியாமல் நீங்க ஊடகத்தில் நிறைய பாக்குறவங்க. அப்ப இதையெல்லாம் உணராமல் ஒரு அரசியல் கட்சி யாரும் நடத்த முடியாது. எனவேதான் மிக எச்சரிக்கையோடு ஒவ்வொரு கட்சிகளும், திமுக பாஜக அல்லாத கட்சிகளும் பொறுப்புணர்வோடு இந்த தேர்தல் களத்தை அணுகுகிறார்கள் என்றால் உண்மை. அதை மிகச்சரியாக நீங்க யார் முதலமைச்சர், யார் விட்டுக் கொடுப்பது அல்லது யார் அலங்கரிப்பது, இதற்கெல்லாம் சிக்கலே வராமல் நிச்சயமாக சரியான கூட்டணி அமையுங்க. அதுக்கு மரியாதைக்குரிய லட்சுமி சுப்ரமணியம் போன்ற நல்ல பத்திரிகையாளருடைய ஆலோசனை நிச்சயமாக வேண்டுங்க. அதை குறையும் சொல்ல வேண்டாம் அதெல்லாம்.